அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வள்ளற்பெருமான் இந்த உலகிற்கு உகைத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் இந்த உலகிற்கு அளித்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு உரை விளக்கம் சொற்பொழிவாக வழங்கியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 23 சொற்பொழிவு அளித்த நாள் 9/8/1981. இன்று 23வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற வார பாடலில் தயா பெரும் ஜோதியின் தோற்றம், வடிவம், தனிப்பெரும் தயவின் அருட்செயல் ஆகியவை பற்றிய விரிவான கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். பரம்பொருளாம் இறைவன் இம்மகா பிரபஞ்சம் முழுவதையும் எண்ணற்ற கோள்களையும் இம்மியும் பிசகாமல் இயங்கச் செய்தும் கன நேரமும் தவறாமல் காத்து கொண்டும் வருகிறார். அவரே ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் அணுதோறும் ஒளி வடிவாக உள்நின்று விளங்கி கொண்டும் ஜீவர்களை பக்குவப்படுத்தி கொண்டும் மேலடைக்கு ஏற்றிக்கொண்டும் இருக்கிறார். அவரது பெருமையை, அருளாற்றலை நினைக்கும்போது நமது உடலும் உள்ளமும் சிலிர்க்கின்றன. அந்த சமயம் நான் என்னும் தற்போத எண்ணம் நீங்கி கோபம், அகங்காரம் ஆகிய நிலைகள் ஒழிய நின் திருமுன் நிற்கின்றேன் என்ற பொருளில் சென்றவார பாடல் வரிகள் திரைத்திடுமே நீ சிலிர்த்திட நின்று சினந்தகங்கரித்தற்றேனே என்று முடிவடைந்து இவ்வார பாடல் அகங்கரித்திங்கே என தொடங்கப்பட்டுள்ளது. இப்பாடலில் இறையருளை பெறுவது எப்படி என விவரிக்கப்படுகிறது. அகங்கரித்திங்கே அணுவினுஞ்சிறியேன் அடாதன செய்தவையெல்லாம் அகந்தெறிந்திட்ட அமைய நான் அடைந்த அவல நீ அறிவையன் அரசே முகந்தெரியாத அன்னையன் போல மோனமாயிருந்திடல் முறையோ சகங்கரியாக என் தயா வடிவம் தாங்கிடுவாயே. அகங்கரித்திங்கே அணுவினும் சிறியேன் என்பதில் அகங்காரம் என்பது நான் என்னும் தற்போத உணர்வையே குறிக்கின்றது. மனிதன் கடவுள் உண்மையை அறிந்து உணர்வதற்கு முன்பு அவரிடம் நான் என்னும் அகங்காரமே அதிகமாக உள்ளது. எல்லாவற்றையும் தானே செய்வதாக எண்ணி இருமாந்து போகின்றான். நன்மையான செயல்களால் நற்பலன்கள் ஏற்பட்டால் அவற்றை நான் செய்தேன் என சொல்லிக்கொள்வது. ஏதேனும் தவறு அல்லது தீமை ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது நான் செய்யவில்லை, எல்லாம் கடவுள் செயல் என்ற பழியை கடவுள் மீது சுமத்தி விடுவர். மேலும் இறைவனின் அருட்சக்தியால் வழங்கப்பட்டுள்ள வாழ்க்கை வசதிகளையும் பொருள், பதவி, புகழ் இவற்றையெல்லாம் தன்னுடைய முயற்சி ஒன்றினாலேயே பெற்றுவிட்டதாக எண்ணி கர்வம் கொள்கிறான். ஆனால் எத்தனை பொருளோடும் புகழோடும் பெருமையோடும் வாழ்ந்தாலும் அவையெல்லாம் ஒரு காலத்தில் அழியக்கூடியவையே என்பதை உணர முடியாதவனாகின்றான். அணுவினும் சிறியேன் என்று இங்கு கூறப்படுகின்றது. இம்மனித தேகம் தோன்றுவதற்கு முன் கடவுட்சக்தி ஒரு ஒளி அணு வடிவில் விளங்கி கொண்டுள்ளார். அவனன்றி அணுவும் அசையாது என்பர். ஆனால் அவனின்றி அணுவே இல்லை. இந்த உடல், இந்த உயிர், இந்த உணர்வு எல்லாமே அவன் அருளால் வழங்கப்பட்டது தானே. இவையெல்லாம் எப்படி நம்முடையவையாகும்? இதில் நான், நமது என்ற எண்ணத்திற்கு இடமேது? இறைவனின் அருளாற்றல் ஐவகை சக்திகளாக விரிந்து எப்போதும் செயல்பட்டு கொண்டே உள்ளது. அவை பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தி ஆகும். மனித பிறப்பு கொண்டவர்களுக்கு மட்டுமே 6வது அறிவாகிய பகுத்தறியக்கூடிய மன அறிவு வழங்கப்பட்டுள்ளது. அணுவினிஞ்சிறியேன் என்ற சொல் 3 பொருள்களை தருவதாக அமைந்துள்ளது. அணுவை காட்டிலும் சிறியவன் என்பது, அணுவைப் போல் சிறியவன் என்பது, அணுவாகவே உள்ளவன் என்பது. அணுவில் ஒளியாக திகழ்வதும் அவன் அருளே. அருள் என்பதே ஓம் என்னும் பிரணவத்தின் உட்பொருளாகும். ஓம் என்ற சொல்லும் அணு என்ற சொல்லும் ஒற்றுமையான இறைவனின் 2 நிலைகளை விளக்கக்கூடியவைகளாக அமைந்துள்ளன. ஓம் = அ + உ + இம் என பிரியும். இம் என்பது 10வது மெய்யெழுத்து. இது எங்கும் நிறைந்துள்ள இறை ஜோதியின் ஒளிநிலையையும் அதுவே சங்கார பிரணவ
என்னும் ஒலி நிலையில் விளங்கி கொண்டுள்ளதையும் உணர்த்துகின்றது. அணு அ ப்ளஸ் எண் ப்ளஸ் உ என பிரியும். எண் என்பது 6வது மெய்யெழுத்து. இது இறைவன் அகநிலையில் மெய்யறிவாக விளங்கும் தன்மையை உணர்த்துவதாய் உள்ளது. அருட்பெருஞ்சோதி என்பது 6 அசைகளை உடையது. ஆறுமுகம் சரவணபவ என்பதும் 6 எழுத்துக்களை கொண்டது. உள் விளங்கும் இந்த ஒளி அணுவையே கண்ணாக கொண்டு நாம் எதையும் காணுதல் வேண்டும். ஓர் அணு தெய்வக் கண்ணினர் காண்குவர் தேரார் பூதத் திரட்சியுள் ஏனோர் என்பது மணிமேகலை பாடலாகும். அணுவில் விளங்கும் கடவுளான்ம ஒளியின் அருட்சக்தியே நமது கண்ணாகவும் அறிவுக்கு அறிவாகவும் இருந்து உண்மைகளை உணர்த்துகின்றது. ஆகையால் அந்த அணுவையே கண்ணாக கொண்டு நோக்கினால் ஒழிய எந்த ஒரு சின்ன விஷயமும் நம்மால் உணர முடியாது. இதனை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள பாடல் ஒன்றினால் அறியலாம். என்னால் ஓர் துரும்பும் அசைத்தெடுக்க முடியாதே, எல்லாஞ்சை வல்லவனென்று எல்லாரும் புகழும், நின்னால் இவ்வுலகிடை நான் வாழ்கின்றேன் அரசே என்பதனால் எந்த ஒரு செயலும் நம்மால் நடைபெறுவதில்லை என்பதை உணரலாம். அடாதன செய்தவையெல்லாம் அகந்தெறிந்திட்ட வமையனான் பட்ட அவல நீ அறிவை என்னரசே என்னும் வரிகளால் அணுவை விட சிறியவனாகிய மனிதன் தேகப்பற்றுடன் இருக்கும் வரையிலும் கடவுளின் எண்ணம் மறைந்து நான் என்ற எண்ணமே ஓங்கி நிற்கின்றது. அந்த நிலையில் இருக்கும் நாம் எவ்வளவு கோபம் கொண்டு கர்வம் கொண்டு எத்தனை தீய செயல்களை செய்துள்ளோம், எவ்வளவு கடுமையான இழிவான சொற்களை பேசியுள்ளோம். அறிந்து செய்த தவறுகள், அறியாமல் செய்த தவறுகள் எத்தனை. இந்த உண்மையை உணரும் பொழுது அந்த செயல்கள் எவ்வளவு இழிவானவை என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அந்த உணர்வு ஏற்பட்டாலும் என் மனம் அடைந்த வேதனையை யார் அறிவர், நீதான் அறிவாய் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அவலநிலை மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனின் திருமுன் நின்று வேண்டிக் கொள்ள வேண்டும். செய்த தவறுகளை உணர்ந்து உள்ளமுருகி வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். இறைவனை தேடி எங்கும் அலைய வேண்டாம். அவர் நமக்குள்ளேயே விளங்கி கொண்டுள்ளார் என்ற உண்மையை இன்று சுத்த தயா சன்மார்க்கம் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவனின் அருளாலேயே கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் காட்டிக் கொடுக்கும் தயவு என்னும் ஒப்பற்ற ஒரு சொல் கிடைக்கப்பெற்றுள்ளோம். எங்கும் நிறைய பெருஞ்சோதியின் தகராகாச வண்ணத்தையும், கடவுளான்ம வடிவையும், ஐஞ்சக்தி செயல்களையும் விளக்குவதாக அமைந்துள்ளன. மேலும் மெய்யறிவு நிலையாகவும், உயிர் உணர்வு நிலையாகவும், உடல் நிலையாகவும் விளங்குகின்றதையும் அறிகின்றோம். தயாபெருஞ்சோதியே நம்மில் தனிப்பெரும் தயவு வடிவாக விளங்குகின்ற உண்மையையும் உணர்கின்றோம். இந்த உண்மையை உணர்ந்து உள்ளமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். குற்றமெல்லாம் நல்ல குணமாக கொண்டருளும் இறைவன் திருமுன் நின்று உள்ளமுருகினால் அவனது அருளை பெறலாம். வெறும் வழிபாடுகளினாலோ பூஜை முறைகளினாலோ பக்தி நெறிகளினாலோ மட்டும் இறையருளை பெற்றுவிட முடியாது. ஓரளவு சக்தி சித்திகளையும் புகழையும் பெறலாம். ஆனால் அவை நிலையானவை அல்ல. அவையெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியவை, இழக்கப்படக்கூடியவை ஆகும். ஆனால் இறைவனின் அருளை பெற்றவர்களுக்கு மற்றவையெல்லாம் தேவையற்றதாகிவிடுகின்றன. எனவே இதுவரையிலும் உண்மை தெரியாத காரணத்தால் தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்டிருந்தாலும் இறைவனிடம் உண்மையிலேயே உள்ளம் உருகி வேண்டினால் மன்னிப்பை பெறலாம். நாம் செய்கின்ற தீமைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு மேலும் நமக்கு நன்மையே செய்வதற்காக காத்து கொண்டு இருப்பவர் நம் இறைவர் ஆவார். செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தானங்கவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுகவென்றுரைக்கின்றேன். மேதினியீர் நினைத்தான் வைதாலும் வைதிடுமேன் வாழ்த்தெனக் கொண்டிடுவேன் மணங்கோனேன் மானமெல்லாம் போன வழிவிடுத்தேன் பொய்தானோர் சிறிதெனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே என்னும் திருவருட்பா ஞானசரியை அருட்பாடலினால் அறிகின்றோம். உள்ளம் உருகி வேண்டுவது மட்டுமல்லாமல் தயவு நெறி நின்று வாழ வேண்டும். அதற்கு உறுதுணையாக
இருப்பது கொல்லாமை, புலால் உண்ணாமை ஆகும். கொல்லாமை என்பது நமது தேவைக்காக, ருசிப்பதற்காக உயிர்களை கொல்லாமல் இருப்பது தான். இவை தவிர நாம் உண்ணும் போதும், குடிக்கும் போதும், குடிக்கும் நீரிலும், நடக்கும் போதும் கொல்லப்படும் உயிர்கள் எத்தனை? இவையெல்லாம் கொல்லாமைக்கு முரண் ஆனது அல்லவா என வினவலாம். அழித்தல் என்பது இறைவனின் ஐஞ்செயல்களில் ஒன்றாகும். இறைவனின் மரக்கருணையால் அவ்வுயிர்கள் அழிக்கப்பட்டு மேல்நிலைக்கு ஏற்றப்படுகின்றன. இன்னும் தேள், கொசு, மூட்டைப்பூச்சி போன்றவையெல்லாம் மனிதருக்கு தீமை தரும் காரணத்தாலேயே கொல்லப்படுகின்றன. வயிற்றில் பூச்சிகள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை மருந்துகளை உட்கொண்டு நீக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு நீக்காவிட்டால் அவை மனிதனை கொன்றுவிடும் அல்லவா? குற்றங்களில் கொடியது கொலை குற்றம். அம்மாதிரி குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. உள்ளம் உருகி நின்று வேண்டப்படுவதால் தயவு தயவு என வாய்மொழியாக சொல்லிவிட்டால் மட்டும் போதாது, அதனை வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்க வேண்டும். இவ்வாறு வேண்டியும் தொழுதும் கூட இறைவனின் அருள் கிடைக்கவில்லையே என எண்ணி வருந்துகிறோம். இறைவனிடம் முறையிடுகின்றோம். எப்படி? முகந்தெரியாத அந்நியன் போல மௌனமாயிருந்திடல் முறையோ என்று என் துன்பங்களை எல்லாம் அறிந்திருந்தும் கூட நீ இப்படி முகம் தெரியாத அந்நியன் போல இருக்கிறாயே. உன் கண்களுக்கு என்னை தெரியவில்லையா? நான் கூறுவதையெல்லாம் உன் செவிகளுக்கு கேட்கவில்லையோ? நான் படும் பாடு உனக்கு தெரியவில்லையோ என கேட்கின்றோம். துன்பங்களும் தொல்லைகளும் தொடர்ந்து ஏற்படுகின்றனவே என்றால் அதற்கு காரணம் நமது பக்குவ குறைவே ஆகும். நம்மை பக்குவப்படுத்தும் பொருட்டே இவ்வாறு துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை உணர வேண்டும். ஊழ்வினையாலும் சூழ்நிலையாலும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஏற்படும் குறைகளும் கவலைகளும் இறைவனின் அருள் கிடைத்தவுடன் மாயமாக மறைந்து போகும். ஆனால் அவரது அருள் அவ்வளவு எளிதில் கிடைப்பதல்ல. இறையருளை பெறுவதற்கு வள்ளல் பெருமானே எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து இருக்கிறார். இதனை அவரது திருவருட்பா பாடல் ஒன்றினாலேயே அறியலாம். 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையுங்கரையுமே துணியாதந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே துரையே நின் மெய் அருள் இங்கெனக்குச் சொந்தமாயிற்றே. அவர் அடைந்த துன்பமெல்லாம் நொடிப்பொழுதில் மாறி இறைவனின் அருள் தன்மையால் இன்ப நிலை கிடைக்கப்பட்டதை விவரிக்கின்றார். தயவு நெறி நின்று வாழும்போது நம்முள் விளங்கும் தயவு ஒளியின் அருட்சக்தியே விரிந்து உடல், உயிர், உணர்வு எல்லாம் தயவாக நிரம்ப பெற்று இன்ப வாழ்வை அடைய முடிகின்றது. அப்பொழுது நான், எனது என்ற எண்ணங்களுக்கு இடமில்லை. நினைப்பும் மறப்பும் இல்லை. அவர் செயலே நம் செயலாகவும் நாம் என்பது இறைவனும் நாமும் ஒன்றாக இருக்கும் தன்மையாக உணர்கின்றோம். இக்கருத்தினை கடவுளோடு ஒன்றுபட்டு நிற்கும் நிலையை திருவருட்பா பாடல் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன், என் செயல் என்ன ஓர் செயலும் தினைத்துணை தினைத்தனையெனினும் புரிந்திலேன், எல்லாம் சிவன் செயலாமெனப் புரிந்தேன், அனைத்துமென் அரசே நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பதென்னெனக்கே. இடைவிடாத சத்விசாரத்தினாலும் தியானம், தயவோடு கூடிய வாழ்வு இவை அனைத்தும் இருப்பதோடு இறைவனின் அருளும் இருந்தால் இறைவனை அடைந்து மறைந்து விடாமல் அந்நிலையில் இருந்து கொண்டே என்றென்றும் வாழலாம். இந்த ஒப்பற்ற நிலையை பெற்றவர் நம் வள்ளல் பெருமான் ஒருவரே ஆவார். இதுவரையிலும் வேறு யாரும் இந்நிலையை பெறவில்லை. மற்றவர்களைப் போல இவர் மறையவில்லை. திரிதேக சித்தி நிலை பெற்று அருட்பிரகாச வடிவோடு நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டும் உள்ளார். மரணமில்லா பெருவாழ்வு பெற்று உலகத்தார்க்கு சாட்சியாகி விளங்கி கொண்டிருப்பவர் வள்ளலார் ஒருவரே ஆவார். எனவே தம்மை சுத்த சன்மார்க்கத்தின் மூத்த பிள்ளை நானே, முதற் பிள்ளை நானே என பேசி சொல்லியுள்ளார். இனி இன்று முதல் நான் எல்லோரிலும் இருப்பேன் என்று கூறி அவரது காரண தேகம் ஞான தேகமாகவும், சூக்கும தேகம் பிரணவ தேகமாகவும், தூல தேகம் சுத்த தேகமாகவும் கொண்டு அருட்பிரகாச வடிவோடு என்றும் விளங்கி கொண்டுள்ளார்.
இதைப்போல சகங்கரியாக தனித்தையா வடிவம் தாங்கிடத் தாங்கிடுவாயே என வேண்டிக் கொள்ளப்படுகிறது. சகம் என்பது உலகம், கரியாக என்பது சாட்சியாக என்ற பொருள் உடையது. இந்த உலகத்தவர்க்கு சாட்சியாக விளங்கும்படி எனக்கு தயவு வடிவம் தந்து வாழச் செய்வாய் என்று இறைஞ்சப்படுகின்றது. முழு முயற்சியோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் தயவு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தயவுடன் கூடிய வாழ்வை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தால் தயாபெருஞ்சோதிபதியே உள்நின்று உதவி தம் அருளை வழங்கி நம்மை மேல்நிலைக்கு ஏற்றிவிடுவார். தனித்தயா வடிவம் என்பது ஒப்பற்ற சிறப்போடு விளங்கும் தெய்வீக உண்மை கொண்ட ஒரு நிறை வடிவமாகும். அதுவே கடவுளின் மெய்யுருவாகவும் நமது உண்மையுருவாகவும் திருவருளால் உணர்த்த பெற்றுள்ளோம். இவ்வுண்மையுருவே நம் மெய்மையுருவாக ஆக்கப்பெற வேண்டும் என்பது நம் வேண்டுகையாம். இவ்வேண்டுகையை நிறைவேற்றவே இத்தருணம் நம் பதி தயவாலயம் கொண்டு வெளிப்பட்டுள்ளார். உலகமெல்லாம் கண்டு உய்வு பெறுவதாக. தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.